250 இணை மொழிகள் சப் டயலெக்ட்ஸ் இருக்கு. 3000 அதனுடைய துணை மொழிகள் சப் டயலெக்ட்ஸ் இருக்கு. 3000 சப் டயலெக்ட்ஸ். நம்முடைய பல பிரிவினை இருக்கிறது. பல வடகிழக்கு பகுதிகளே மக்கள் இருக்கிறார்கள். பீகார், உத்தரப்பிரதேஷ், ஒரிசா இது போன்ற நாடுகள் பின்தங்கிய மாநிலம் இருக்கு. ஆக இதெல்லாம் சேர்ந்து திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் இந்திய அளவில். தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை வெற்றி பெற்றிருக்கிறதா, போதுமா என்ற கேள்வி கேட்டால் நிச்சயமா கிடையாது. இது பல பாராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இல்ல மக்கள் தொகைக்கு எவ்வளவு மருத்துவர்கள் தேவை, மக்கள் தொகைக்கு எவ்வளவு படுக்கைகள் பெட்ஸ் வேணும். இப்ப WHO இருக்கு, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவர்கள் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய பரிந்துரைகள் 1000 மக்கள் தொகைக்கு 5 படுக்கைகள் இருக்கணும், பெட்ஸ் இருக்கணும். There should be there should be 5 beds for 1000 population, hospital beds. ஆனா தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்குன்னா 1.4 பெட்ஸ் இருக்கு 1000 மக்கள் தொகைக்கு இருக்கு. இதே போன்று ஒரு மருத்துவர் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரெக்கமெண்டேஷன் எவ்வளவு இருக்கணும்னா 700 மக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும், டாக்டர் இருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிறது எவ்வளவுனா கிட்டத்தட்ட 1700 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. பத்தல, போதல, வேணும். தமிழ்நாட்டில் மருத்துவ கல்லூரிகள் பாத்தீங்கன்னா 20 இருக்கு. தமிழ்நாட்டில் 15 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரி கிடையாது. இது டெர்ஷரி ஹெல்த் கேர். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மாவட்ட மருத்துவமனைகள் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு, 32 ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. 1750 பிரைமரி ஹெல்த் சென்டர் சொல்றது, ஆரம்ப சுகாதார மையங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 8700 துணை சுகாதார மையங்கள் இருக்கு. ஆனால் போதாது. நம்முடைய மக்கள் தொகைக்கு, தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகைக்கு போதாது, இன்னும் கூடுதலாக இருக்க வேண்டும். இதற்கு அமைச்சராக இருந்த நேரத்தில் நான் நிதி ஒதுக்கீடு கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அமைச்சராக இருந்த 5 ஆண்டு காலத்தில் 15000 கோடி NRHM ஃபண்ட்ஸ் தமிழ்நாடுக்கு நான் அமைச்சராக இருந்த தமிழ்நாடு கொடுத்தது. ஆனா அது சரியா பயன்படுத்தவில்லை. இதற்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஆடிட் கிடையாது. இவருடைய பிரையாரிட்டிஸ் வேற. அந்த NRHM உடைய சக்சஸ் என்ன? டெல்லியில இருந்து ஃபண்ட்ஸ் எங்க போவோம்னா நேரா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போவோம், மாவட்டத்துக்கு போவோம், மாநிலத்துக்கு போவாது. மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டின்னு ஒரு உருவாக்கணும். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில இருந்து கம்யூனிட்டி ஹெல்த்